அன்புள்ளம் கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம மீன ராசி அதில் உள்ளவங்களுடைய பிறப்போட ரகசியம் பார்க்க போகிறோம். இந்த மீன ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 12வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி, இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது. பொதுவாக இந்த ராசிக்காரங்க எதையுமே நேர்மையாக பண்ணுவாங்க. இந்த ராசி ஒரு ஜல ராசி, நீர் ராசி. இந்த ராசி ஒரு உபய ராசி. ஸோ அதனால் இவங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களை யாருன்னு ஒருத்தங்க குழப்பி விட்டாங்கன்னா, ஐயோ இது எப்படி முடிக்கிறது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். அது மாதிரி இன்றைக்கி ஒரு முடிவு எடுப்பாங்க, நாளைக்கு இன்னொருத்தங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அது சரியாக வராதோ அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு தயக்கமும் வரும். ஆனால் இவங்க அதை யாரையும் நம்பிட்டாங்கன்னா முழுமையாக நம்புவாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு உள்ள ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி இந்த ராசிக்கு அதிபதி குருன்றதுனால இவங்க எல்லாருக்கும் உதவுறதுல ரொம்ப முன்னுரிமை கொடுப்பாங்க. மற்றவங்க கஷ்டம்னு இவங்கள்ட்ட சொன்னாங்கன்னா இவங்களும் அவங்களுக்காக கஷ்டப்பட்டு அவங்க நல்லா உதவி பண்ணுவாங்க. இவங்க அது மாதிரி ஒரு சென்சிட்டிவாக இருப்பாங்க. நீர் ராசின்றதுனால கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பாங்க. இவங்கள்ட்ட யார் எது சொன்னாலும் உடனே இவங்களை ஈஸியாக காயப்படுத்திட முடியும். இவங்க உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளே இவங்க பதில் பேசிடுவாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றதே புரிஞ்சுக்காம நீங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே இவங்க உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுலையும் கெட்டிக்காரங்க. இன்னொருத்தவங்களை எதிராளிகளை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஏன்னா உங்களுக்கு 4வது வீட்டுக்கு அதிபதி சுகஸ்தானாதிபதி புதன், 7வது வீட்டு கலத்திரஸ்தானாதிபதியும் புதன். ஸோ இவங்களுடைய வாழ்க்கை துணை அவங்களும் நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க. இவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி குருன்றதுனால இவங்க வாழ்க்கையில் நல்ல வெற்றி அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு சில சமயங்கள் பிரச்சனைகள் வரும். ஏன்னா அவங்க காலபுருஷத்தை 12வது வீடு, அடிக்கடி சுபகாரிய செலவினங்கள் வரும். நிறையா செலவு பண்ணிட்டு தடுமாறக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஏன்னா 11ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் ரெண்டுக்குமே அதிபதி சனி பகவான்றதுனால ஒரு சில செலவு பண்ணுறதுக்கு முன்னால் இவங்க கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ சேர்ப்பாங்க, ஃபுல்லாக செலவு பண்ணிடுவாங்க, திரும்ப கஷ்டப்படுவாங்க, திரும்ப சேர்ப்பாங்க, திரும்ப செலவு பண்ணிடுவாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். ஸோ அதனால் இவங்க செலவு பண்ணும்போது டக்குன்னு யாருன்னு இதை கேட்டால் கூட அவங்க கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஒருத்தங்க கேட்டால் அது இவங்க தாராளமாக கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான மனப்பான்மை எல்லாம் உண்டு. இவங்களுக்கு 5வது வீட்டுக்கு அதிபதி சந்திரன். அதனாலே உங்களுக்கு அதுவும் ஒரு நீர் ராசி. இவங்களுக்கு 10வது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான். ஸோ இவங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில் சுபமாகவே நடக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவங்களுக்கு திருமண காலத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டோம்னா இவங்களுடைய லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாக மீனராசிக்காரங்களும் பொதுவாகவே ஜென்ரலாக நல்லா இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. இவங்களுக்கு 3வது வீட்டுக்கு அதிபதியும் அதே மாதிரி 8வது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன். ஸோ அதனால் இவங்க கொஞ்சம் பழமைவாதிகளாக இருப்பாங்க. பழமைவாதிகள்னால் ஏற்கனவே பாரம்பரியமாக என்ன அதுதான் பண்ணணும், ஏற்கனவே உள்ளதில் இப்படி இருக்கணும், அதை மாறி போகக்கூடாது, இதுதான் ரூல்ஸு, இதை மாறி போகக்கூடாது, இதுதான் இப்படி உள்ளது தான், எனக்கு இவங்க சொல்லி கொடுத்தது அப்படித்தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பழமைவாதின்னு சொல்லி இவங்கள மற்றவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி இவங்க என்ன பழக்கத்தில் இருக்காங்களோ அதை மாற்றிக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த பாரம்பரிய முறைப்படியே ஒரு ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள அவங்கள பார்க்க முடியும். ஸோ அதை காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாறி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு லிமிட்டோடு இருக்கணும் இல்லையா? அதனால் எதுவுமே கொஞ்சம் லிமிட்டு தான். அது மாதிரி இவங்க இருக்கிறது நல்லது. இவங்க பொதுவாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான்றதுனால பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கு அடிக்கடி ஞாபக மறதி வரும். அது மாதிரி இவங்களுடைய சோகங்கள் இவங்கள்ட்ட தான் இருக்கும். பட் இவங்க மட்டும் நல்ல முறையில் இவங்க இருந்தாங்கனால இவங்க வாழ்க்கையில் பெரிய லெவலில் முன்னுக்கு வர முடியும். இவங்களுக்கு அதே மாதிரி இவங்களுக்கு 6வது வீட்டுக்கு அதிபதி சூரியன். அதனால் இவங்களுக்கு பொதுவாக பூர்வீக சொத்துக்கள் இருக்குல்ல, அது கிடைக்கிறதுல பிரச்சனைகள் பண்ணி இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். அதையும் இவங்க பண்ணிக்கணும், அதையும் இவங்க பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக இவங்களுக்குள்ள பிறப்போட ரகசியங்களாக இருக்குது. இந்த ராசிக்காரங்க அதிபதி குரு பகவான்றதுனால இவங்க பொதுவாக வியாழக்கிழமை குருவுக்கு கொண்டக்கல்ல போட்டு வணங்குறது, அது மாதிரி ரிஷிகள் அவங்களுக்கெல்லாம் வணங்குறது, சித்தர்கள் அவங்களெலாம் வணங்குறது, இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல பெரிய லெவலில் பலனை தரும். பொதுவாகவே இவங்க சிவன் கோயிலில் உள்ள
தட்சிணாமூர்த்தின்னு ஆதிகுருன்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை வணங்குறது இவங்களுக்கு மிக 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 நல்லது. இதுதான் வந்து இவங்களுடைய பிறப்போட ரகசியமாக இருக்கு. மீனராசிக்காரர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம்.